ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு punarvis கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ரசமலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பன்னீர் பண்ணுறதுக்கு 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் பாலை எடுத்துக்கோங்க. பால் நல்லா காயட்டும். பால் நல்லா கொதி வருது. ரெண்டு எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிருக்கும். இப்போ திரிஞ்ச பாலை இப்போ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டுறதுக்கு ஒரு வெள்ளை துணியை போட்டு திரிஞ்ச பாலை ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு போகிறதுக்கு ஜில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த பன்னீரை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ ரசமலாய் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீரை சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. சின்னசாக உருட்டினீங்கன்னா சுகர் சிரப்பில் வேக வைக்கும்போது அது நல்லா பெருசாக வரும். இப்போ ரசமலாய் உருண்டைகளை வேக வைக்கிறதுக்கு சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ உருட்டி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரசமலாய் உருண்டைகள் எல்லாமே உப்பி நல்லா பெருசாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரசமலாய்க்கு பால் ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கிய பாதாம், பொடியாக நறுக்கிய பிஸ்தா, 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இப்போ ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற பன்னீரை இந்த பாலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரசமலாயை சில்லுன்னு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.